கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைங்க யார் இருக்கிறாங்க? திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைங்க யார் இருக்கிறாங்க? அப்படியே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்ங்கிற வார்த்தையின்படி இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக பாக்கியவாட்டியாய் மாற்றி இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? சரி, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஆண்டவர், அவருடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற ஆண்டவர். கடந்த நாட்களில் ஒன்று ஒரு பொருட்டாகவே நினைக்காத மனுஷர்கள் மத்தியில் நீ வாழ்ந்திருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் ஒன்று ஒரு பொருட்டாக நினைக்கலை. வேலை செய்கிற இடத்துல ஒன்று ஒரு மனுஷனாக கூட யாரும் மதிக்கலை. ஊழியம் செய்கிற இடத்துல உனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில், திக்கற்ற நிலைமையில் இருக்கிற உன்னுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீ யார்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டு போயிருந்தேன்னா அவங்க ஒன்று அலட்சியம் பண்ணியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம், உனக்கெல்லாம் இது தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஆண்டவர். பத்திமேயு என்கிற பிச்சைக்காரன் கண்ணு தெரியாமல் ஆண்டவரிடத்தில் அழுதான், கதறினான். அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அந்த இடத்துல நின்றார். அவனை அலட்சியம் பண்ணிட்டு போகலை. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் அவனை அலட்சியம் பண்ணாங்க. இயேசுநாதரை தொந்தரவு பண்ணாத, கூப்பிடாத அப்படின்னு அதட்டினார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் அலட்சியம் பண்ணலை. அவனை பக்கத்தில் கூட்டுற சொல்லி, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்டார். நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. இம்மீடியட்டாக அற்புதம் செய்தார். இன்றைக்கு அலட்சியம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியில் அவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து அவற்றுக்கு அற்புதத்தை செய்து அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, வியந்து பார்க்கத்தக்கதாக, எப்படா இவன் பெரிய ஆளானான், எப்படா இந்த கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்தான், எப்படா இவன் வீடு வாங்கினான், எப்படா இவன் ஒரு கார் வாங்கினான், எப்படா இவன் இவ்வளோ முன்னேறினான், எப்படா இந்த பிள்ளையா வெளிநாட்டுக்கு அனுப்புனான்னு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய கடன்களை குறித்து நீங்கள் வச்ச விண்ணப்பத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு டிக் டிக் டிக்னு அடித்து சீல் பண்ணி சாங்ஷன் பண்ணி மடன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். சரியா? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி லிடியா எங்களுடைய சொந்த வீட்டில் வாழ விடாமல் உறவினர்கள் வெளியே அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் திக்கற்ற நிலையில் இருந்தோம். நாங்கள் எவ்வளவோ போராடியும் எங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை. பணம் இல்லாத காரணத்தினால் வேறு வீட்டிற்கும் போக முடியாமல் மிகுந்த கஷ்டத்துடன் இருந்தோம். அந்த சமயத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு சகோதரர் ஜெபித்த போது நாங்களும் அவருடன் இணைந்து மிகுந்த கண்ணீரோடு ஜெபித்தோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு 16 லட்சம் பணம் கிடைக்க உதவி செய்தார். அந்த பணத்தில் லீஸுக்கு ஒரு வீடு எடுத்து நாங்கள் குடியேறினோம். பாருங்கள், வாடகை வீடு கூட கிடைக்காத இடத்துல லீஸுக்கு ஒரு 16 லட்சம் கட்டி லீஸுக்கு ஒரு வீடு எடுத்து வாடகை இல்லாத அளவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஊரார் அவங்களை அலட்சியம் பண்ணாங்க, ஆனால் ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்து அற்புதம் செய்தார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அலட்சியம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிற என் பிள்ளைகளை அங்கீகாரம் பண்ணி இவர்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்து விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அதிசயங்களை காணப்பண்ணும், அற்புதங்களை காணப்பண்ணும். யாரெல்லாம் என் பிள்ளைகளை அவமானப்படுத்தினாங்களோ, நிந்தைப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். எந்த ஜனங்கள் மத்தியில் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்களோ அதே ஜனங்கள் மத்தியில் என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படி ஆண்டவர் நேரடியாக இறங்கி என் பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்திற்கு வழி திறந்துதார். என் பிள்ளைங்க நீ கடன் வாங்கக்கூடாது டேடி, கடன் கொடுக்குற அளவுக்கு என் பிள்ளைகளை உயர்த்தும். எல்லா தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியம்லாம் சூப்பராக உங்கள் தலைமையில் அழகாக நடக்கட்டும். என் பிள்ளைகளுடைய சுப காரியங்களை ஆண்டவரே முன்ன நின்று செய்து வைங்க. தடைகள் நீங்கி கற்பங்கள் திறக்கப்படட்டும்.
பிள்ளைகளுடைய கோர்ட்டு கேஸ்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.